நம்ம வீட்டை பெருக்கக்கூடிய இந்த தொடப்பத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து புதுசாக வாங்கியிருக்கிற தொடப்பம். அதுலேயும் புது தொடப்பத்தை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி புது தொடப்பத்தை வாங்கி அதை வெளியில் எடுக்கும்போது அதுலேருந்து நிறைய மண்ணாட்டம் தும்பு கொட்டும். அந்த மாதிரி இல்லாமல் அதை எப்படி க்ளீன் பண்ணி எடுக்கலான்றதை பார்க்கலாம். அது கூடவே சில மணி சேவிங்ஸான டிப்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. இது ஒரு குல்குந்து வாங்கிட்டு வந்த பாட்டிலு. இந்த பாட்டிலில் இருக்கிற இந்த ஸ்டிக்கரை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தது, கையால் எடுக்கவே முடியல. அதனால் நான் பண்ணது என்னென்னா, ஒரு விளக்கில் அந்த ஸ்டிக்கர் வரைக்கும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கையால் பிச்சாலே வந்தது. இருந்தாலும் நான் வந்து கத்திரிக்கோலை வச்சு எடுத்தேன். நல்லாவே வந்துடுச்சு. நீங்கள் எப்படி இதை க்ளீன் பண்ணி எடுப்பீங்க, இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸை எப்படி எடுக்க முடியும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் இப்படி தான் அதை க்ளீன் பண்ணி எடுத்தேன். அதுக்கப்புறமா எங்கள் பாப்பா போராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடரை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தா எனக்கு. அதாவது போராக்ஸ் அப்படின்னா வெண்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஏதாவது கெமிக்கல் கடையில் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் இருக்கும் அது. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கணும். அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். வேண்டாத மிக்ஸி ஜார் எதனா இருந்தால் அதில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இது. குழந்தைங்களாம் விளையாடக்கூடிய ஸ்லைம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தான் அதை வச்சு க்ளீன் பண்ணி காமிச்சா. பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை. அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்ட பிறகும் அது மேலே ஒட்டியிருந்த அந்த கம் மாதிரி இருந்தது, ஸ்டிக்கியாக இருந்தது எல்லாமே இந்த வெண்காரத்தை போட்டோடனே போயிடுச்சு. பாருங்கள், கையாலே நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா நல்லாவே வந்துடுது. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு சிலதுக்கு வரக்கூடிய அந்த கண்ணாடி பாட்டிலை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல், பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி தூக்கி போடாமல், இதுதாங்க அந்த போராக்ஸ் பவுடர். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு சேமித்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜாம் பாட்டிலையும் அதே மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இதில் இருக்குது அப்படின்றது தெரியும். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதையும் பார்த்துடலாம். ப்ரொவிஷ்னல் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி பூஸ்ட் பேக்கெட்லாம் சின்ன சின்ன பேக்கெட்லேயே அழகாக கிடைக்கிது. இந்த மாதிரி பேக்கெட் வாங்கிட்டு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப நல்ல மணி சேவிங்காக இருக்குது. நம்ம பெரிய பெரிய டப்பாங்களில் எல்லாம் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு இருக்கிறத வாங்குறதுக்கும் இதுக்கும் ஒரு 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு நல்ல மணி சேவிங்காகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இன்னொரு டிப்பும் இருக்குது. நம்ம இந்த மாதிரி பூஸ்ட் பேக்கெட்டை கட் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணாமல் இதை மாதிரி பாதியில் கட் பண்ணிவிட்டு போடும்போது அந்த கட் பண்ணுற பகுதி கீழே விழாமல் அதிலே தங்கிடுது. இதனால் அந்த கட் பண்ணி கீழே விழுற அந்த குட்டி பீஸு ஆடு மாடுகள்லாம் தின்ற உணவுகளோடு போயிட்டு வயிற்றில் தங்கிடும். அதனால தான் அந்த பேக்கெட்டை ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறது. பூஸ்ட் கவரையே அது மேலே போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா உள்ளே எறும்பும் போகாது, அதே சமயம் காற்று போகாமல் பூஸ்ட்டும் கட்டி போகாது. அப்படியே பூஸ்ட்டு கட்டி போனாலும் நம்மளுக்கு அதை திரும்பவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தால் அதில் சூடாக பாலோ வெந்நீரோ ஊற்ற முடியாது. இந்த கண்ணாடி பாட்டிலாக இருந்தால் அந்த மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எதில் என்ன இருக்குது அப்படின்றத ஈஸியாக பார்க்கவும் முடியும். இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி டீ பேக்கெட்டுகளும் இப்போ சேஷையில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இது 10 ரூபா பேக்கெட்டு. இந்த 10 ரூபா பேக்கெட்டு பார்த்திங்கன்னா 10 இருந்தது ஒரு சரத்தில். அப்போ நம்மளுக்கு 100 ரூபா தான் ஆகுது. இதில் ஒரு பேக்கெட்டில் 18 கிராம் இருந்துச்சு. அப்போ 180 கிராம் ஆகுது நம்மளுக்கு. இதில் சின்னதாக 50 கிராம் பேக்கெட்டு வர்றது பார்த்திங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கிட்ட வந்து போகுது. அதே நம்ம 1/4 கிலோ பேக்கெட் வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கும்போதும் நம்மளுக்கு எப்படியும் ஒரு 30 ரூபாவது சேவ் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்ல மணி சேவிங் ட்ரிப்பாக இருக்கும். டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வடை செய்கிறதுக்காக நம்ம உளுந்து ஊற வைக்கும்போது அந்த உளுந்தை ஊற வச்சுட்டு உடனே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி சூடாகாமல் இருக்கிறதுக்கு உளுந்தை அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் இந்த மாதிரி ஐஸ் க்யூபை
போட்டு அரைச்சோம்னா மிக்ஸியும் சூடாகாது, வடையும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். வாங்க நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த தொடப்பம் வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த மாதிரி கீழே உடஞ்சி சிந்தி போகும். அந்த மாதிரி சிந்தும் போது நம்ம பெருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க, 2ல் 1 கூட எடுத்துக்கோங்க. அதை இந்த தொடப்பத்துக்கு உள்ளார வச்சு நுழைச்சி விட்டுடுங்க. இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சு அழுத்தி நுழைச்சி விழுக்கும்போது, இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வச்சு அப்படியே மூடி காமிக்கிறேன். ஆனால் வந்து அந்த பைப்புக்குள்ளே வச்சு நல்லா இறுக்கமாக வச்சு நுழைச்சி விடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பெருக்கும்போது தொடப்பங்கள் வந்து கீழே சிதறாமல் இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக பெருக்கவும் முடியும். அதனால் நம்மளுக்கு தொடப்பம் கீழே விழுந்துடுமோ சிதறிடுமோ அப்படின்னு சொல்கிற பயம் இல்லாமல் ஈஸியாக நல்லாவே பெருக்கி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு புது தொடப்பம் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த புது தொடப்பத்தை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுக்குள்ளேருந்து எடுக்கும்போதே, அந்த கவர்லேருந்து எடுக்கும்போதே அதுக்குள்ளேருந்து நிறைய தும்பாக கொட்டும். அந்த மாதிரி மணலாக கொட்டுறதை வந்து நம்ம பெருக்க அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம தலைவாடுற மாதிரி அதற்கு சீவி விட்டோம்னா அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டானது அந்த கவருக்குள்ளேயே விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து வெளியில் கொட்டிடலாம். அதே மாதிரி இந்த புது தொடப்பத்தை வந்து தண்ணியில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் தண்ணியில் போடுறாங்க. ஆனால் வந்து தண்ணியில் போட்டோம்னா அது சீக்கிரமே வீணாயிடும். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பேப்பர் போட்டுக்கிட்டு அதுலேயும் நம்ம தட்டி விடலாம். கவர்லேயும் செஞ்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பேப்பர் போட்டு அதில் கூட நம்ம இந்த மாதிரி சீவி விடலாம். நம்ம உதிரணும்னா கூட நம்ம அந்த தொடப்பம் வந்து உடஞ்சி போயிடும். அதை விட நம்ம இந்த மாதிரி சீவி கொடுக்கலாம். இல்லைனா பூரிக்கட்டையை வச்சு தட்டி கொடுத்தோம்னா அந்த மணலாக இருக்கிறது அந்த பேப்பர்லேயே விழுந்துடும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஏதாவது ஒரு சொரசொரப்பான இடம் இருந்தால் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் இந்த தொடப்பத்தை தேய்ச்சி கொடுத்தோம்னா அதில் இருக்கிற அந்த டஸ்டானது அப்படியே அந்த இடத்துலையே விழுந்துடும். அதுவும் கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியிலலாம் இதை காமிச்சோம்னா அந்த தொடப்பம் வந்து சீக்கிரமே வீணாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தும்பு தூசு இல்லாமல் மட்டும் இல்லாமல் மூலை முடுக்கில் இருக்கிற குப்பைகளையும் பெருக்கி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி முனையில் கொஞ்சமாக நம்ம கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. தொடப்பத்தில் இருக்க இந்த அடிபாகத்தில் கொஞ்சமாக சமமாக நம்ம கட் பண்ணி விடும்போது மூலை முடுக்கில் இருக்கிற குப்பையெல்லாம் நல்லா சீராக பெருக்கி எடுக்க முடியும் நம்மளால். அது மட்டும் இல்லாமல் முடியெல்லாம் விசிறி அடிக்காமல் சீராக நம்மளுக்கு பெருக்கி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த அடிபாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எப்படி பெருக்குது அப்படின்றத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த செவுத்தில் நான் லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாலும் அப்படியும் அந்த மண் வந்துட்டு தான் இருந்தது. பாருங்கள், நான் பெருக்கி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குது மண் அப்படின்றத. சொரசொரப்பான செவுத்தில் தேய்ச்சி எடுத்த பிறகு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சி போச்சு, அந்த மணலாக விழருது. இப்போ பெருக்கி எடுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூலை முடுக்கில் இருக்கிறது எல்லாமே அழகாக பெருக்கி எடுக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன மணி சேவிங் டிப்ஸ் ஆகட்டும், இந்த டிப்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.